ஹலோ கைஸ், வெல்கம் டு அபி vlogs சேனல். ஆக்சுவலாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் நான் இப்போ ஒரு முடிவு வந்திருக்கேன். என்னென்னா, இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ நான் போடலான்னு இருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வீடியோ வந்து என்னென்னா, நம்ம வந்து யூடியூப்பில் எப்படி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, லைக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை நான் ஆரம்பத்துலேருந்தே போகணுன்னு தான் இருந்தேன். பட் சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் நான். ஸோ சாரி. ஸோ இப்போ வந்து நம்மளோட சேனலோட மோட்டோவே என்னென்னா, டு மேக் கிரியேட்டர்ஸ். அதான் நம்ம சேனலோட பேனரே நம்மளோட சேனலோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, மெயின் அப்ஜெக்டிவ் மோட்டோ அதுவே இப்படியே சொல்லலாம். டு மேக் கிரியேட்டர்ஸ். எல்லாருமே யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம சேனலோட ஒரே நோக்கம். அதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் வீடியோ யூடியூப்பை பற்றின அப்டேட் நீங்கள் கேட்க தேவையில்லை. அதை நானே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ப்ரோ, நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இந்த மாதிரி வீடியோ எப்படி ப்ரோ அப்லோட் பண்ணுறது? எனக்கு வந்து ஓன் கண்டென்ட்டு நான் போட்டேன், எனக்கு போக மாட்டேங்குது, வியூஸ் போக மாட்டேங்குது, ஏன்னு தெரில எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னொரு சில பேர் எப்படின்னா, ஓன் கண்டென்ட்டே போடாமல் ஒரு சில பேர் வீடியோ விட்டு வேறு சேனல் எடுத்து போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி, இதெல்லாம் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவாக வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளும் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ டக்குன்னு நம்ம எடுத்தோ கவுத்தோம் அப்படி பண்ண முடியாது. ஸோ ஆல் கிரியேட்டர்ஸ்க்கும் இந்த வீடியோ போய் சேரணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது, யூடியூப்பில் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, இல்லைனா யூடியூப் பற்றின டவுட்ஸ் அண்டு நிறைய இது உங்களுக்கு இருக்கும். அது கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி நம்ம எந்த மாதிரி வீடியோ போடலாம், நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ போடலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ப்ரோ, அந்த ஓன் கண்டென்ட்டு என்னால் போட முடியல, போட்டாலும் யூஸ் பண்ண மாட்டேங்குது, இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்து எப்படி போடுறது? இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்து போடலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும், பண்ணாமல் போடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. யூடியூப்பை பொறுத்த வரையும் நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட் தான் போடணும். என் சேனல்லே நான் வந்து ஒரு சில டைம் நான் ஓன் கண்டென்ட் போட மாட்டேன், எடுத்து தான் போடுவேன். இந்த சேனல்லே ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாமே எதுவும் ஓன் கண்டென்ட் கிடையாது, பூராமே நான் எடுத்து தான் போடுறேன். அதை நான் ஒத்துக்கிறேன். அது எனக்கு வந்து எனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. நான் காலேஜும் போகணும். நான் காலேஜும் போயிட்டு ஒரு பக்கம் சேனலையும் பார்த்துக்கிட்டு எனக்கு ஓன் கண்டென்ட் போட இந்த மாதிரி போட எனக்கு டைம் இல்லை. ஸோ இருந்தாலும் நான் வந்து யூடியூப்பை பற்றின எல்லா அப்டேட்ஸும், சிம்பிள் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து யூடியூப் கிட்டேருந்து எந்த ஒரு வார்னிங்ஸ் அண்டு ஸ்ட்ரைக்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து இப்போ ஒருத்தர் கேட்குறீங்க நீங்கள், ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஓன் கண்டென்ட் இல்லை, ஓன் கண்டென்ட் எனக்கு போட முடியல ப்ரோ, இந்த மாதிரி எனக்கு சொல்லுங்கள், அந்த ட்ரிக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்னா தப்பே இல்லை, தெரிஞ்சுக்கிறத நான் சொல்லித்தரேன். ஆனால் ஓன் வீடியோவை விட்டுறாதீங்க. நீங்கள் உங்கள் ஓன் வீடியோவை நீங்கள் போடணும். அதாவது யூடியூப் எப்பயுமே வந்து செக் பண்ணாமல் இருக்காது, செக் பண்ணணும். நீங்கள் யூடியூப் உங்களோட ஒவ்வொரு மூவியும், நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓன் வீடியோ போடுறத தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் ஓன் வீடியோவை விட்டுட்டு சரி இந்த மாதிரி நான் எடுத்து போடுறேன், நல்லா வியூஸ் போகுதுன்னு போனீங்கன்னா சேனலுக்கு ஆப்பு தான். நான் அப்பயே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா ஓன் வீடியோ போடுங்க. ஸோ அப்பப்போ இந்த இதையும் போட்டுங்க, ஜஸ்ட் ஃபார் வியூஸ். ஏன்னா இப்போ வியூஸில் வந்து யூடியூப் நிறைய அப்டேட் இப்போ வந்துருச்சு. நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரில ப்ரோ, எனக்கு யூடியூப் பற்றி அவ்வளோக்கா தெரில, நீங்கள் சொல்லுங்கனாலும் நான் சொல்கிறேன், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். யூடியூப்பில் இப்போ வந்து மேஜர் அப்டேட் என்னென்னா, 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே போதும் நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வெறும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரோ இதான். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் வீடியோ போடலாமா, யூடியூப் பற்றின வீடியோஸ் நான் வந்து போடலாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, நான் போடுறேன். யூடியூப் பற்றின அப்டேட்ஸ் நான் ஒன்றா போடுறேன், போடாமல் இருக்க மாட்டேன். இருந்தாலும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அபி vlogs சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிறதான் நானும் சொல்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.